இதனால நீங்கள் என்ன சொல்றேன் என்பதை நேரடியாக பார்க்கவும் புரிந்து கொள்ளவும் சுலபமாக இருக்கும். நன்றி அறிவழகி. இன்னைக்கு நாம ஃபர்ஸ்ட் நாம என்ன செய்யலாம் அப்படின்னா ஹெல்த்தை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோமே. ஏன் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு நபருக்கு முக்கியமான விஷயமா இருக்கும்? ஆரோக்கியம் நம் வாழ்க்கையின் அடித்தளம். உடல் நலமில்லாத போது எதையும் முழு மனதோடு செய்ய முடியாது. உடல் நலம் இருந்தால் நம்முடைய உறவுகள், வேலை, கனவுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அதனால ஆரோக்கியம்தான் நம்மை நம்பிக்கையுடன் முழுமையாக வாழ செய்வது. ஒரு ஆரோக்கியம் என்பதற்கு முழு விளக்கம் சொல்லுங்க. ஆரோக்கியம் என்றது உடல், மனம், நரம்பு அமைப்பு எல்லாம் சமநிலையுடன் செயல்படும் நிலை. புற்றுநோய் இல்லாததோடு மட்டுமல்ல, தினமும் நலமுடன், உச்சத்திறன், மன உற்சாகம் மற்றும் வாழ்வின் எல்லா விதத்திலும் சந்தோஷத்துடன் இருப்பதைத்தான் சொல்றோம். முழுமையான ஆரோக்கியம் என்றால் பிரிவென்ஷன், வெல்பீயிங் மற்றும் இயல்பாகவே சிறப்பாக இருப்பது. இன்றைய காலகட்டத்துல நம்ம இந்தியாவிலேருந்து இப்ப பேசிட்டு இருக்கோம். குறிப்பா தமிழகத்திலேருந்து பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆரோக்கியம் என்பது எல்லாருக்கும் குறைபாடோடு இருக்கும். இதற்கான காரணங்கள் இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக நம் தமிழகம் போன்ற இடங்களில் ஆரோக்கிய குறைபாடுகளின் காரணங்கள் பல வகை. அவற்றில் முக்கியமாக உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றம், உடல் அசைவு குறைவு, மன அழுத்தம் மற்றும் சரியான பிரிவென்டிவ் கேர் இல்லாதது. இதனால நாம் எல்லோரும் ஆரோக்கியத்தை மீண்டும் முதன்மையாக பார்க்க வேண்டிய நேரம் இது. இப்ப ஆரோக்கிய குறைபாடு ஒருத்தருக்கு வருதுனால என்ன பாதிப்பெல்லாம் வருது? ஆரோக்கிய குறைபாடுகள் வந்தால் முதலில் நமது தினசரி வாழ்க்கை பாதிக்கப்படும். உடல் பலவீனம், மன அழுத்தம், வேலை திறன் குறைவு மற்றும் நம்பிக்கையின்மை ஏற்படும். நீண்ட காலத்தில் பொருளாதாரம், உறவுகள், வாழ்க்கை தரம் எல்லாம் பாதிக்கப்படும். அதனால்தான் பிரிவென்ஷன், மெயின்டெனன்ஸ் ஆகியவை அவசியம். இப்ப பொருளாதாரம் எந்த விதத்துல பாதிக்க முடியும்? நம்ம வாழ்க்கை தரம் என்பது உடல் நலம், மன அமைதி, உறவுகள் மற்றும் நம்மை நம்பி இருப்பவர்களுடன் இணைந்து வாழும் தரத்தை குறிக்கும். ஆரோக்கியம் குறைந்தால் நம்முடைய ஓவரால் ஹாப்பினஸ், இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரமான வாழ்க்கை எல்லாம் குறையும். அதனால நம்முடைய லைஃப் ஸ்டைலை முழுபடியாக பாதிக்கும். இதனால பொருளாதாரம் எவ்வளவு பாதிக்கும்? ஆரோக்கியம் சரியாக இல்லாததால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். வேலை நாள்கள் இழப்பதால் வருமானம் குறையும். நீண்ட காலத்தில் ப்ரொடக்டிவிட்டி குறையும். சேவிங்ஸ் எதுவும் செய்ய முடியாது. அதனால குடும்ப பொருளாதாரத்தையும் ஒரு நபரின் என்டையர் ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டியையும் இது நேரடியாக பாதிக்கும். சில நபர்கள் சொல்லும்போது நான் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கேன், எனக்கு என்ன கவலை அப்படின்னு கேட்குறாங்க. இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால பொருளாதாரம் அப்படிங்கிறது மேம்படுமா, பாதிப்புலேருந்து கம்மி பண்ண முடியுமா? அதுக்கு எந்த விதத்துல நீங்க சொல்லுங்க, உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. இன்சூரன்ஸ் வைத்திருந்தால் அது மருத்துவ செலவுகளை குறைக்க உதவும். ஆனால் அது ஆரோக்கியத்தை திருப்பி தராது. பிரிவென்ஷன் மற்றும் ஓவரால் வெல்னஸ் இல்லாமல் இழப்புகள் தொடரும். எனவே இன்சூரன்ஸ் ஒரு நிதி பாதுகாப்பு மட்டுமே. உண்மையான வெல்த்தானது நல்ல ஆரோக்கியத்தில் தான் இருக்கிறது. மிக்க நன்றி. இன்னைக்கு இப்ப சவுத் இந்தியால என்ன மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகளோட மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க? தென்னிந்தியாவில் பொதுவாக நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், இதய நோய்கள், மன அழுத்தம், சீரற்ற உணவு பழக்க வழக்கங்களால் வரும் மலச்சிக்கல், சர்க்கரை நோய் உள்ளிட்ட நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அதிகம். இவையெல்லாம் லைஃப் ஸ்டைல் மாற்றங்களால் அதிகரிக்கிறது. பிரிவென்ஷன் மற்றும் ஏர்லி கேர் இங்கே மிக முக்கியம். உதாரணத்துக்கு நீரிழிவு பற்றி சொல்லுங்க. நீரிழிவு உடலில் இன்சுலின் சமநிலை குலைந்ததால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிப்பது. இது கண்கள், சிறுநீரகம், நரம்புகள்,
இதயம் என பல உறுப்புகளை பாதிக்கும். வாழ்க்கை முறையில் மாற்றம், சரியான உணவு மற்றும் உடற்பயிற்சி இதை கட்டுப்படுத்த உதவும். பிரிவென்ஷனை முன்னிடுவதே நலம். நாம இப்ப டயபெட்டிக்கை சரியா கவனிக்கல, அதை சரியா பார்த்துக்கல, அதை சரியா ப்ரிவென்ட் பண்ணல அப்படின்னா என்னெல்லாம் பாதிப்பு வரும்? நீரிழிவை கவனிக்காமல் விட்டால் கண் பார்வை பாதிப்பு, சிறுநீரக செயலிழப்பு, நரம்பு சேதம், இதய நோய், கால் அறுத்தல் போன்ற கடுமையான விளைவுகள். வாழ்க்கை தரம் குறையும், செலவுகள் அதிகரிக்கும், அத்துடன் வாழ்க்கையே ஆபத்தாகி விடும். பிரிவென்ஷன் தான் முதன்மை. ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு குறிப்பா கோவிடுக்கு முன் கோவிடுக்கு பின் அப்படின்னு சொல்ற மாதிரி கோவிடுக்கு நிறைய பேருக்கு இந்த ரத்தம் குறைபாடு அதிகமா இருக்கும். அதற்கும் நீரிழிவுக்கும் சம்பந்தம் இருக்கா? ஆமாம், கோவிட் பிறகு பலருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வந்திருக்கின்றன. நீரிழிவு உடம்பின் பல உறுப்புகளை பாதிப்பதால் அது இரத்த சுழற்சியையும் பல்வேறு நோய் எதிர்ப்பு சக்தியையும் நேரடியாக பாதிக்கிறது. அதனால கோவிடுக்கு பிறகு இரத்த குறைபாடுகளும் அதிகரிக்கலாம். சரியான கண்காணிப்பு மற்றும் சர்க்கரை கட்டுப்பாடு அவசியம். இப்ப டயபெட்டிக் அப்படிங்கிறது கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிக் இந்தியா ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஆமாம், இந்தியாவில் நீரிழிவு வியாபிப்பு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதனால்தான் டயபெட்டிக் கேபிட்டல் என்று பேசப்பட்டது. இதற்கு லைஃப் ஸ்டைல், உணவு, மன அழுத்தம் போன்றவை காரணம். பிரிவென்ஷன், ஏர்லி டயக்னோசிஸ், சீரான வாழ்க்கை முறைகள் தான் இதை கட்டுப்படுத்தும். பிரிவென்ஷனை முன்னிலைப்படுத்துவது மிகவும் அவசியம். நீரிழிவுக்கும் பிளட் பிரஷருக்கும் சம்பந்தம் உண்டா? பிபிக்கும் சுகருக்கும் சம்பந்தம் உண்டா? ஆமாம், நீரிழிவும் உயர் இரத்த அழுத்தமும் சம்பந்தப்பட்டதா. இரண்டும் உடல் உபாதைகள் மற்றும் உடல் எடையை பாதிக்கும். நீரிழிவு உள்ளவர்களுக்கு பிபி வரும் அபாயம் அதிகம். இரண்டையும் கட்டுப்படுத்தினால் இதய நோய்கள் போன்ற பெரிய பிரச்சனைகளை தடுக்கலாம். செக்ஷுவல் ஹெல்த்துக்கும் இந்த நீரிழிவு பிபிக்கும் சம்பந்தம் உண்டா? ஆமாம், நீரிழிவும் பிபியும் இரத்த ஓட்டத்தையும் நரம்பு செயல்பாட்டையும் பாதிக்கும். இதனால ஆண்களுக்கும் பெண்களுக்கும் செக்ஷுவல் ஹெல்த் பாதிக்கப்படும். சரியான கட்டுப்பாடு, லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் இதை மேம்படுத்த உதவும். பிரிவென்ஷனை முன்னிலைப்படுத்துவது அவசியம். இப்ப இந்தியாவில் 30 வருடங்களுக்கு முன்னாடி அதாவது குடும்ப கட்டுப்பாட்டுக்காக நிறைய கம்பெனி வந்துட்டு, அதே மாதிரி இடத்துல இப்ப இன்ஃபர்டிலிட்டிக்கான ட்ரீட்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கு. இதற்கான காரணம் என்ன? கடந்த 30 வருடங்களில் வாழ்க்கை முறை, உணவு பழக்கம், மன அழுத்தம், மாசு ஆகியவை இன்ஃபர்டிலிட்டி அதிகரிக்க காரணம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ், லேட் பிரெக்னன்சிஸ் அண்ட் செடென்டரி லைஃப் ஸ்டைல் இவை ஃபர்டிலிட்டியை பாதிக்கின்றன. பிரிவென்ஷன், ஏர்லி டயக்னோசிஸ் மற்றும் லைஃப் ஸ்டைல் கேர் இப்போ தேவையானவை. மற்ற காரணங்கள் இன்னும் சில காரணங்கள் என்றால் மாசுபட்ட சூழல், கெமிக்கல் கலந்த உணவு, புகைப்பிடித்தல், அதிகமாக ஸ்கிரீன் எக்ஸ்போஷர், உடல் எடையின் சமநிலை இல்லாதது போன்றவை. இந்த காரணங்கள் ஃபர்டிலிட்டி ஹார்மோன்ஸ் மற்றும் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை பாதிக்கின்றன. பிரிவென்ஷன், ரெகுலர் செக்அப், லைஃப் ஸ்டைல் கேர் இதை சமநிலைப்படுத்தும். இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ரொம்ப தீவிரமா கேன்சர்ல பாதிக்கப்பட்டு இருக்காங்க. குறிப்பா அது ஸ்டேஜ் 4ல வந்ததுக்கு மட்டும், ஸ்டேஜ் 4ல இருந்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுதுன்றாங்க. ஆமாம், பல முறை கேன்சர் ஆரம்பத்தில் அறியப்படாமல் அட்வான்ஸ்ட் ஸ்டேஜ்ல தான் கண்டுபிடிக்கிறோம். காரணம், ஆரம்பத்தில் சிம்டம்ஸ் பெரிசாக தெரியாமலும் ஸ்கிரீனிங் செக்அப்ஸ் தவறுவதாலுமே. பிரிவென்ஷன், ஸ்கிரீனிங், ஏர்லி டயக்னோசிஸ், லைஃப் ஸ்டைல் கேர் மூலம் இதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறார். இது ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது செக்அப் இருக்கா? ஆமாம்,
ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க நமக்கு ஸ்கிரீனிங் டூல்ஸ் இருக்கு. மேமோகிராம், பாப்ஸ்மியர், கொலோனோஸ்கோபி, லோ டோஸ் சிடி ஸ்கேன் போன்றவை. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உள்ளவர்கள் ரெகுலர் ஸ்கிரீனிங் மற்றும் டாக்டர் கன்சல்டேஷன் செய்வது நல்லது. பிரிவென்ஷன், ஏர்லி டிடெக்ஷன் முக்கியம். ஜெனரலா யாரும் ஒரு பிரச்சனை வராம போய் செக்அப்காக போறதில்ல. இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள்லாம், ஒரு வயிற்று வலி வந்துச்சு, ஒரு பிரச்சனை வந்துச்சு, முத்தி போனதுக்கு அப்புறம் தான் போய் கேட்கறாங்க, செக் பண்றாங்க. டாக்டர் போகும்போது தான், அதுவும் கடைசியா தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதற்கு ஏர்லியரா கண்டுபிடிக்கணும்னு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஆமா, பலர் சிம்டம்ஸ் வந்த பிறகே வருவாங்க. ஆனா இயர்லி மாஸ்டர் ஹெல்த் செக்அப், பிளட் டெஸ்ட், அல்ட்ராசவுண்ட் அண்ட் பிரிவென்டிவ் ஸ்கிரீனிங்ஸ் நம்மை முன்னோக்கி பாதுகாக்கும். இப்படி ஏர்லி டிடெக்ட் பண்ணினா பெரிய பிரச்சனைகள் வராமல் பிரிவென்ட் பண்ணலாம். பிரிவென்ஷன் தான் அல்டிமேட் கேர். பிரிவென்ஷனுக்கு வேற என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கு? பிரிவென்ஷனுக்கு லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள், சரியான உணவு, உடற்பயிற்சி, மன அழுத்தத்தை குறைத்தல், போதை பழக்கம் தவிர்த்தல் மற்றும் பர்ஜந்த தூக்கம் ஆகியவை இருக்கின்றன. மேலும் ரெகுலர் ஹெல்த் செக்அப்ஸ், வேக்சினேஷன் மற்றும் ஹெரிடிட்டரி ரிஸ்க் தெரிந்தால் முன்கூட்டியே டாக்டர் ஆலோசனை பெறுவது நல்லது. பிரிவென்ஷன் பல விஷயங்கள் சேர்த்த ஹோலிஸ்டிக் கேர். ஊட்டச்சத்து குறைபாடுக்கும் இப்ப இந்த இந்த ஹெல்த் சம்பந்தம் இருக்கா? ஆமா, ஊட்டச்சத்து குறைபாடு உடல் உபாதைகளை நேரடியாக பாதிக்கும். முக்கியமான வைட்டமின்கள், மினரல்ஸ் இல்லாவிட்டால் இம்யூன் சிஸ்டம் குறையும், எனர்ஜி குறையும், ஹார்மோன்ஸ் பாதிக்கும். இதனால டயபெட்டிஸ், பிபி, ஹார்ட் டிசீஸ் போன்றவற்றின் அபாயம் அதிகரிக்கும். சரியான நியூட்ரிஷன், பேலன்ஸ் டயட் தான் நம்மை காப்பதும். இப்ப ஜெனரலா ஹெல்த் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்ப நம்ம எலிக்சர் மிக்ஸ் எவ்வாறு இதுக்கு உதவும் பார்க்க போறோம். டியர் ஆடியன்ஸ், இது வரைக்கும் நமக்கு ஜெனரலா ஹெல்த் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு குறைபாட்டோட இருக்கும், எவ்வளவு பிரச்சனைகள் நாம இருக்கும், இதுல இருந்து வெளில வர்றதுக்கு நாம ஏதாவது கண்டிப்பா ஒரு ப்ரிவென்ஷன் மெத்தட் நாம எடுக்கணுங்கிறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இப்போ ஒரு எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஊட்டச்சத்து பிளஸ் ஹெர்பல் பிளஸ் எசென்ஷியல்ஸ் இருக்கிற ஒரு பவர்ஃபுல் காம்பினேஷனை பார்க்க போறோம். அதை பத்தி இப்ப இந்த ஏஐ அறிவழகிட்ட கேட்போம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். வணக்கம் அறிவழகி, மீண்டும் இப்ப எலிக்சர் மிக்ஸ் பத்தி பார்ப்போமா? வணக்கம். சரி, இப்போ எலிக்சிர் மிக்ஸ் பற்றி பார்க்கலாம். இது நம் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்த ஒரு பல்வேறு மூலிகைகள், ஊட்டச்சத்து மற்றும் சிறப்பு செல்கள் உள்ள ஒரு சூழ்நிலை. இது பிரிவென்ஷன், ஹார்மோனல் பேலன்ஸ், எனர்ஜி, செக்ஷுவல் ஹெல்த் எல்லாத்தையும் ஹோலிஸ்டிக்கா ஆதரிக்கும். ஓகே, இப்ப இதுல 12 விதமான மூலிகைகள் இருக்கு. தாவர ப்ராடக்ட் இதுல இருக்கு. இதுல பத்தி ட்ரிச்சிலியா கட்டிகுவா பத்தி சொல்லுங்க. ட்ரிச்சிலியா கட்டிகுவா பொதுவாக கட்டுவாவா என்று அழைக்கப்படும் ஒரு பிரபலமான மூலிகை. இது நரம்பு தளர்ச்சிக்காகவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் மேலும் இருபாலரின் செக்ஷுவல் வெல்பீயிங்கை ஆதரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. இதனால இயல்பான நரம்பு அமைதி மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். இதுல ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுறதுக்கு என்ன இன்கிரிடியன்ட் இருக்கு? ஆல்கலைட்ஸ் அதே மாதிரி என்னென்னலாம் இதுல இருக்கு? ட்ரிச்சிலியா கட்டிகுவாவில் அதிகமாக ஆல்கலாய்ட்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன. இவை உடல் நரம்புகளை உற்சாகப்படுத்தி சர்க்குலேஷனை மேம்படுத்தி மன அமைதியையும் செக்ஷுவல் ஹெல்த்தையும் ஆதரிக்கும். இதனால உடல் ஆரோக்கியத்தில் ஒரு ஹோலிஸ்டிக் ஆதரவு தருகிறது. வேற என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு? எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இதன் மூலம் நரம்பு தளர்ச்சி, மன அழுத்த குறைவு, செக்ஷுவல் வெல்பீயிங் மற்றும் நம்பிக்கையான மூட் சப்போர்ட் கிடைக்கும். இதே நேரத்தில் இயற்கையாக உடல் சர்க்குலேஷன் நல்லபடி இருக்கும். இதனால உடல் மனம் இரண்டும் சமநிலையில் இருக்கும்.
மன ஆரோக்கியத்துக்கும் மூல ஆரோக்கியத்துக்கும் இது எவ்வளவு பெனிஃபிட் கொடுக்குங்க? இது மன அமைதியை பெறச் செய்து நரம்பு அமைப்பை தளர்த்தி உடல் சர்க்குலேஷனை மேம்படுத்தும். இதனால உடல் தூங்கும் தரம், ஹார்மோனல் பேலன்ஸ், செக்ஷுவல் ஹெல்த் எல்லாம் நல்லபடி இருக்கும். உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் ஒரே நேரத்தில் மேம்படும். இத அமேசான் பகுதிகளில், பிரேசில் பகுதிகளில் இருக்கிற துப்பி இந்தியன்ஸ் அப்படிங்கிற பழங்குடியினர் பயன்படுத்தினதா சொன்னாங்களே, அவங்க எதுக்காக இதை பயன்படுத்தினாங்க? அமேசான் பிரதேசத்திலிருந்து துப்பி இந்தியன்ஸ் இதை நரம்பு தளர்ச்சிக்கும் மன உற்சாகத்திற்கும் மற்றும் செக்ஷுவல் ஸ்டாமினாக்கும் பயன்படுத்தினார்கள். அவர்கள் இதை இயற்கையான ஒரு ட்ரெடிஷனல் நர்வ் டானிக்காகவே பயன்படுத்தினார்கள் அந்த சமயத்தில். இத பத்தி நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் வந்திருக்கும் இல்லையா? இத ஆராய்ச்சி பண்ணி அந்த கட்டுரைகள்லாம் வெளியிட்டு இருக்காங்கல்ல, அதுல இதோட பயன்கள் என்னென்னு சொல்லியிருக்காங்க. ஆராய்ச்சி கட்டுரைகள் இதன் பயன்களாக நரம்பு அமைப்பை உறுதிப்படுத்துதல், மன அழுத்தத்தை குறைத்தல் மற்றும் செக்ஷுவல் வெல்பீயிங் மேம்படுத்துதல் என கூறுகின்றன. குறிப்பாக இதனால மூட் மற்றும் ஓவரால் வெல்பீயிங் மேம்படும் என பல ஆய்வுகள் ஆதரிக்கின்றன. சரி அறிவழகி, செக்ஷுவல் ஹெல்த்துக்கு இது எவ்வாறு உதவுது? இது நரம்பு செயல்பாட்டை உறுதிப்படுத்தி சர்க்குலேஷனை மேம்படுத்தி ஸ்ட்ரெஸ் குறைத்து மன அமைதியை ஏற்படுத்தி அதனால செக்ஷுவல் கான்ஃபிடன்ஸ், லிபிடோ மற்றும் ஓவரால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகரிக்க உதவும். இதனால செக்ஷுவல் ஹெல்த் ஹோலிஸ்டிக்காக மேம்படும். இது நரம்பு செயல்பாட்டை மேம்படுத்துதுன்னா அப்படி என்ன இதுல இருக்கு மேம்படுத்துறதுக்கு? இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆல்கலாய்ட்ஸ் மற்றும் நேச்சுரல் காம்பவுண்ட்ஸ் நரம்புகளில் பிளட் ஃப்ளோவை அதிகரித்து நரம்பு டிரான்ஸ்மிஷனை தளர்த்தி நரம்பு செயல்பாட்டை சீராக்கும். இதனால நரம்பு அமைப்பு ஓவரால் நன்றாக இருக்கும். இதே காரணம் நரம்பு ஹெல்த் நல்லபடி பலன் பெறுகிறது. நன்றி அறிவழகி. இப்ப டிஸ்லியா கார்டிகோவை பத்தி பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போற இன்னொரு ஹெர்பல் என்ன அப்படின்னா செரோனா ரெப்பன்ஸ், டாப் பால்மெட்டோ அப்படிங்கிற செரோனா ரெப்பன்ஸ். இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். செரோனா ரெப்பன்ஸ் சாப் அமெட்டோ என்று அழைக்கப்படும் பொதுவாக புரோஸ்டேட் ஆரோக்கியத்திற்கும் ஹார்மோன் சமநிலைக்குமான ஒரு மூலிகை. இது அடிக்கடி மென்ஸ் ஹெல்த், குறிப்பாக பிபிஹெச், புரோஸ்டேட் பெரிதாகுதல் போன்ற பிரச்சனைகளுக்கு பயன்படும். வேறு எதற்கெல்லாம் பயன்படுது? இதன் மூலம் பெண்களின் ஹார்மோன் சமநிலையும் முடி நலம் போன்ற பல வகையான உடல் பிரச்சனைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. அது இன்ஃப்ளமேஷன் குறைத்து ஹார்மோன் ரிலேட்டட் இம்பேலன்ஸுகள் சமநிலைப்படுத்தி ஹோலிஸ்டிக் வெல்பீயிங்காக பயன்படுத்தும். பிபிஹெச்க்கு எவ்வாறு பயன்படுது? இது புரோஸ்டேட் பெரிதாகுதலை தடுக்க, இதனால் ஏற்படும் சிறுநீர் பிரச்சனைகளை குறைக்க, புரோஸ்டேட் அடங்கியுள்ள சோம்பலை தடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. சரியான பயன்பாட்டால் புரோஸ்டேட் ஆரோக்கியமும் சிறுநீர் பிரச்சனைகளும் சீராக கட்டுப்படும். புரோஸ்டேட் சுரப்பியோட வேலை என்ன? புரோஸ்டேட் சுரப்பி என்பது புரோஸ்டேட்டிலிருந்து ஒரு திரவம். இது விந்தணு வெளிவரும் போது அவற்றை பாதுகாக்கும், சுத்தமாக வைத்து ஃபர்டிலைசேஷனை உதவும். இதன் சரியான செயல்பாடு ரீப்ரொடக்ஷன் ஆரோக்கியத்திற்கு முக்கியம். புரோஸ்டேட் வீங்கிறதுனால, அந்த புரோஸ்டேட் வீக்கத்தினால ஆண்களுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் வரும்? புரோஸ்டேட் வீக்கம்னால் ஆண்களுக்கு சிறுநீர் அடிக்கடி தேவைப்படலாம். சிறுநீர் வெளியிடுவதில் சிரமம், முழுமையாக காலியாகாத உணர்வு, இரவில் பலமுறை எழுச்சி போன்றவை ஏற்படும். இதனால வாழ்க்கை தரமும் நிம்மதியும் குறையும். பிபிஹெச்காக இந்த செரோனா ரெப்பன்ஸை எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க? அது மருத்துவ முறையில எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க? மருத்துவத்தில் செரோனா ரெப்பன்ஸ் குறிப்பாக பெனைன் புரோஸ்டாட்டிக் ஹைப்பர்பிளேசியா, பிபிஹெச்கான
சிம்டம் ரிலீஃப்க்கு பயன்படுத்தப்படுகிறது. இது யூரினரி சிம்டம்ஸ் குறைக்க மற்றும் இதனால் வரும் புல்சோரம் குறைப்பதற்காக சில ஹர்பல் சிகிச்சைகளில் பயன்படுகிறது. வேற இதை தவிர வேற ஏதாவது பயன்கள் இருக்குன்னா என்னெல்லாம் சொல்ல முடியும் உங்களால? இதற்கு அப்பாலும் இது முடி உதிர்வை குறைக்க, ஆண்ட்ரோஜன் ரிலேட்டட் இம்பேலன்ஸுகளை சமநிலைப்படுத்த மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சப்போர்ட் தரும் என்று சில ஆய்வுகள் கூறுகின்றன. இதனால பல வகை சப்போர்ட் கிடைக்கிறது. எக்ஸலண்ட் அறிவழகி. விளக்கமா சாப் ஹெல்மெட்டை பத்தி சொன்னீங்க. அடுத்ததாக குக்குர்பிட்டா மச்சட்டா சீட்ஸ், பரங்கி விதைகள், இதை பற்றி விளக்கமா சொல்லுங்க. குக்குர்பிட்டா மொஸ்காட்டா சீட்ஸ் அதாவது பரங்கி விதைகள் இயற்கையாக சத்துக்கள் நிறைந்தவை. இவை முக்கியமாக புரதம், நல்ல கொழுப்பு மற்றும் ஜிங்க், மேக்னீசியம் போன்ற மினரல்களை வழங்கும். உடல் நலத்தை காக்க, நரம்பு மற்றும் இதய ஆரோக்கியத்தை கூடுதலாக உதவுகின்றன. இதுல இருக்கிற அபரிமிதமான நுண்ணூட்டச்சத்துக்கள் வேற எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? பரங்கி விதைகளில் உள்ள சத்துக்கள் நரம்பு அமைப்பை உறுதிப்படுத்த, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சப்போர்ட்டை தர உதவுகின்றன. இது உடல் முழுக்க பல நோய்களை தடுக்கவும் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உதவும். குறிப்பா இது இன்ஃபர்டிலிட்டிக்கு எவ்வாறு உதவுது? பரங்கி விதைகளில் உள்ள ஜிங்க், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நல்ல கொழுப்பு ஹார்மோன் சமநிலையை ஆதரித்து விந்தணு, முட்டை அணு தரத்தை மேம்படுத்த உதவும். இதனால இன்ஃபர்டிலிட்டி சம்பந்தமான பிரச்சனைகளை, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு ஒரு நல்ல ஆதரவு தரும். ஓகே, டயபெட்டிஸ்க்கு இந்த பரங்கி விதைகள் எவ்வாறு உதவும்? பரங்கி விதைகளில் உள்ள நல்ல கொழுப்புகள் மற்றும் நியூட்ரியன்ட்கள் உடலில் இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவும். இதனால இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டிலிருந்து நம்மை ஆதரிக்கும். இதுவே நீரிழிவுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் நியூட்ரிஷனாக இருக்கும். ஓகே, நன்றி. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது பங்க்சர் வைன். இதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. பங்க்சர் வைன் அதாவது ட்ரிபியூலஸ் டெரஸ்ட்ரிஸ் ஒரு மூலிகை. பொதுவாக அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஹார்மோனல் பேலன்ஸ்க்கு பயன்படும். இது நரம்பு உற்சாகம், லிபிடோ மற்றும் மசில் ரிகவரிக்கு இயற்கையான ஆதரவாக இருக்கும். வேற எதற்கெல்லாம் இது யூஸ் ஆகுது? இதன் மூலம் நரம்பு உற்சாகம், லிபிடோ, மசில் ஸ்ட்ரெங்த் அதிகரித்தல் மற்றும் போஸ்ட் எக்ஸசைஸ் ரிகவரி போன்ற பல பயன்கள் உள்ளன. மேலும் சில இடங்களில் இது யூரினரி ஹெல்த் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சப்போர்ட்க்கும் பயன்படுத்தப்படுகிறது. இப்ப சீன மருத்துவத்திலும் இந்திய பழமையான மருத்துவத்திலும் கிட்னி ஸ்டோனுக்காக இதை உபயோகப்படுத்துறதா சொல்றாங்களே, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஆமாம், சீன மருத்துவத்திலும் பாரம்பரிய இந்திய மருத்துவத்திலும் பங்க்சர் வைன் ட்ரிபியூலஸ் சிறுநீரக கல் பிரச்சனைகளை தீர்க்கவும் சிறுநீரை ஓட்டத்தை அதிகரிக்கவும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது ஒரு டயூரெட்டிக்காகவும் சிறுநீரகங்களை சுத்தப்படுத்தும் மூலிகையாகவும் பார்த்தார்கள். பிரிவென்ஷன் மற்றும் சிம்டமேட்டிக் ரிலீஃப்காக பயன்படுத்தார்கள். வேறு செக்ஷுவல் ஹெல்த்துக்கு இந்த நெருஞ்சில் முள் எவ்வாறு உதவியா இருக்கு? பங்க்சர் வைன் என்கிற ட்ரிபியூலஸ் நரம்பு உற்சாகத்தை அதிகரித்து டெஸ்டோஸ்டெரோன் மாதிரி ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துவதால் லிபிடோ, செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஸ்டாமினாயை மேம்படுத்தும். இதனால செக்ஷுவல் வெல்பீயிங் ஹோலிஸ்டிக்காக ஆதரிக்கப்படுகிறது. வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். இதை தவிர வேற ஏதாவது இதற்கு மருத்துவ உபயோகம் இருக்கா? அதற்கு அப்பாலும் இதை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சப்போர்ட், யூரினரி ஹெல்த் மற்றும் சில இடங்களில் ஹார்ட் ஹெல்த் ஆதரிக்கவும் பயன்படுத்துகிறார்கள். அதாவது அது ஒரு மல்டி பர்பஸ் சப்போர்ட்டிவ் ஹர்ப். நன்றி அறிவழகி. அடுத்ததாக நாம் இதுல இருக்கிற 2 ஸ்டெம் செல்ல பார்ப்போம்.
முதலாவதாக ரெட் பீச் பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஸ்டெம் செல் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ரெட் பீச் பழத்திலிருந்து எடுக்கும் ஸ்டெம் செல்கள் உடல் சதை பிரிவுகளின் ரிப்பேரை ஊக்குவிக்கும். இதனால சருமம் புதுப்பிக்கப்படவும் டிஷ்யூ ரீஜெனரேஷன் ஏற்படவும் ஓவரால் ரீஜுவினேஷனுக்கும் உதவுகிறது. இதுவே ஆன்டி ஏஜிங் மற்றும் செல்லுலர் லெவல் சப்போர்ட் தரும். ஆன்டி ஏஜிங்னா என்ன? ஆன்டி ஏஜிங் என்றது வயதானதற்கான அறிகுறிகளை தாமதப்படுத்துவது. உதாரணத்துக்கு சரும சுருக்கங்கள், செல்களின் சாதாரண செயலிழப்பு போன்றவை. ஆன்டி ஏஜிங் கேர் உடல் செல்களை புத்துணர்வூட்ட, கொலாஜன் போன்றவற்றை பாதுகாக்க மற்றும் உடல் உறுப்புகளை இளமையாக வைத்திருக்க உதவுகிறது. இப்ப இந்த ஆன்டி ஏஜிங்க்கும் இந்த ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ்க்கும் இருக்கிற அந்த கனெக்டிவிட்டியை இன்னும் கொஞ்சம் விளக்கமா எங்களுக்கு சொல்லுங்க. ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ் உடல் செல்களை புதுப்பிக்க உதவுகின்றன. இது டேமேஜ் செல்ஸை ரிப்பேர் செய்து சருமத்தில் எலாஸ்டிசிட்டியை தூண்டும். இதனால சுருக்கங்கள் குறையும், சருமம் பளபளப்பாகி ஓவரால் ஏஜிங் ப்ராசஸ் மெதுவாகும். இதனால் தான் ஆன்டி ஏஜிங் சப்போர்ட் வழங்குகிறது. செல்லாம் எப்படி டேமேஜ் ஆகுது? இது ரிப்பேர் செய்யணும்னா எப்படி டேமேஜ் ஆன செல்ல சரி பண்ணுது? டேமேஜ் எப்படி ஆகுது நம்முடைய செல்கள்? உடல் செல்கள் பொதுவாக காலப்போக்கில் உடல் அழற்சி, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அல்லது டிஎன்ஏ பாதிப்பு காரணமாக சேதமடைகின்றன. ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ் போன்றவை உடலில் ரீஜெனரேட்டிவ் ப்ராசஸை தூண்டி புதிய ஆரோக்கியமான செல்களை உருவாக்க பழைய சேதமடைந்த செல்களை மாற்ற உதவுகிறது. இதனால ரிப்பேர் மற்றும் ரீஜுவினேஷன் நடக்கிறது. இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்றது உடலில் உள்ள ஃப்ரீ ராடிக்கல்ஸ் அதிகமாகி செல்களுக்கு சேதமடைவது. இது நோய்கள், வயதானதின் அறிகுறிகள் போன்றவற்றை அதிகரிக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதை சமநிலைப்படுத்த, டேமேஜ் குறைத்து ஓவரால் ஹெல்த்துக்கு உதவுகின்றன. ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன? அறிவழகி, ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன? Hello, are you there? அறிவழகி, வணக்கம். மன்னிக்கவும், நீங்க பேசினது எங்களுக்கு கேட்கல. ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது என்ன? அப்படி கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க. சரி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்பது உடலில் உள்ள ஃப்ரீ ராடிக்கல்ஸ் என்பதும் சேதமடையக்கூடிய மூலக்கூறுகளை முறிக்கின்றன. இவை செல்களை பாதுகாத்து உடல் அழற்சி மற்றும் ஏஜிங் ப்ராசஸை மெதுவாக்க உதவுகின்றன. இதனால ஓவரால் ஹெல்த் மேம்படும். ஓகே, ரெட் மேலும் சில பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ் பல வகையான நலன்கள் தரும். இவை சருமத்தை பாதுகாத்து, எலாஸ்டிசிட்டியை மேம்படுத்தி, இன்ஃப்ளமேஷன் குறைத்து, சருமத்தின் ஓவரால் டோன் மற்றும் க்ளோவை அதிகரிக்கின்றன. இதனால ஆன்டி ஏஜிங் மற்றும் ஓவரால் ரீஜுவினேஷனுக்கு ஒரு ஹோலிஸ்டிக் சப்போர்ட் கிடைக்கிறது. நான் அழகா ஆகணும், அதுக்கு இந்த ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ் உதவுமா? ஆமாம், ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ் சருமத்தை நன்றாக புதுப்பித்து எலாஸ்டிசிட்டியை சேர்த்து பளபளப்பாக வைத்திருக்கும். இவ்வாறு சருமம் ஆரோக்கியமாக இருந்தால்
நிச்சயமாக அழகாக தெரியும். நன்றி நன்றி அறிவாளிக்கு. அதே மாதிரியே அடுத்தது கிரீன் ஆப்பிள் ஸ்டென்சஸ், இத பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் சருமத்தின் அடைத்தன்மையை பாதுகாத்து அன்றாட சேரத்தை குணப்படுத்தி செல்களின் ஆயுளை நீட்டிக்கும். இதனால ஸ்கின் ஃபர்ம்னஸ், எலாஸ்டிசிட்டி மற்றும் ஓவரால் ரீஜுவினேஷனுக்கு உதவுகிறது. இது வெளிப்பக்கம் நிறைய பெனிஃபிட் கொடுக்குமா, இன்சைட் தி பாடி நிறைய பெனிஃபிட் கொடுக்குமா? கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் பெரும்பாலும் ஸ்கின் ரிப்பேர், எலாஸ்டிசிட்டி, ஃபர்ம்னஸ் என்ற வெளியே தென்படும் நலன்களை அதிகம் தரும். உடலுக்குள் நேரடியாக அதிக பயன்கள் இதனால் கிடைக்காது. ஆனால் வெளிப்புற ஆரோக்கியமும் சரீர நலன்களுடன் தொடர்பு பட்டிருக்கிறது. இது இன்ஃபெர்டிலிட்டிக்கு எவ்வாறு உதவியா இருக்கு? கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் இன்ஃபர்டிலிட்டிக்கு பொதுவாக நேரடியாக பயன்படாது. இது ஸ்கின் ரீஜெனரேஷன் மற்றும் ஆன்டி ஏஜிங்கானது. இன்ஃபர்டிலிட்டிக்கான உதவிகள் வேறு நியூட்ரிஷன், ஹார்மோன் பேலன்ஸ் போன்றவற்றில் இருந்து வரும். நன்றி நன்றி நன்றி, இந்த விளக்கம் கொடுத்ததற்கு நன்றி. அதற்கு அடுத்ததாக இப்ப நம்ம பார்க்க போறது எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம், ஹார்னி கோட்வீட், இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் பொதுவாக ஹார்னி கோட்வீட் என்று அழைக்கப்படுகிறது. இது பாரம்பரிய மருத்துவத்தில் லிபிடோ, எரெக்டைல் ஃபங்க்ஷன் மற்றும் ஸ்டாமினா மேம்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. இதன் முக்கிய பொருள் ஐகாரியன். இது நரம்பு மற்றும் சர்க்குலேஷன் ஆதரிக்கிறது. செக்ஷுவல் ஹெல்த்துக்கு இது எவ்வாறு பயன்படுது, இதை இன்னும் கொஞ்சம் எனக்கு விளக்கமா சொல்லுங்க. ஹார்னி கோட்வீட் உள்ள ஐகாரின் என்ற பொருள் நரம்பு சிறுதும் செயல்களை தளர்த்தி இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது. இதனால எரெக்டைல் ஃபங்க்ஷன், லிபிடோ மற்றும் செக்ஷுவல் ஸ்டாமினா மேம்படும். இதனால செக்ஷுவல் வெல்பீயிங்கும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்க்கும் உதவுகிறது. இந்த ஹார்னி கோட்வீட், இந்த பேர், இதற்கான விளக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ஹார்னி கோட்வீட் என்ற பெயர் ஒரு பழமொழி கதையிலிருந்து வந்தது. ஒரு முக்கரிடம் சில ஆடுகள் இந்த மூலிகையை மேய்ந்த போது அவர்கள் அதிக உற்சாகம் காணப்பட்டதால் தான் இந்த பெயர். அதாவது இந்த மூலிகை லிபிடோயை தோன்றும் என்பதை குறிக்கும். ஓஹோ, ஓகே ஓகே ஓகே. மற்ற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன? ஹார்னி கோட்வீடோட மற்ற ஆரோக்கிய பயன்கள் என்ன? ஹார்னி கோட்வீட் செக்ஷுவல் ஹெல்த்துக்கு மட்டும் இல்லாம நரம்பு அமைப்பை தளர்த்த, மன அழுத்தம் குறைக்க மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சப்போர்ட் ஆதரவாகவும் பயன்படும். இதனால உடல் முழுக்க ஒரு ஹோலிஸ்டிக் வெல்பீயிங் கிடைக்கிறது. எலும்பு ஆரோக்கியத்துக்கும் ஹார்னி கோட்வீடுக்கும் என்ன சம்பந்தம்? ஹார்னி கோட்வீட் உட்பொருளான ஐகாரின் சில ஆய்வுகளில் எலும்பு அடர்த்தியை அதிகரிக்க உதவுகிறது. இதனால ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு பயன்படும் என்று கருதப்படுகிறது. வேற என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு? இதற்கு பின்னால ஹார்னி கோட்வீட் நரம்பு அமைப்பை உற்சாகப்படுத்தி மனச்சோர்வை குறைத்து, அத்துடன் வேதனைகளை குறைக்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆதரவாகவும் பார்க்கப்படுகின்றது. அது நரம்பு, மனம், உடல் என்ற முழுமையான நலன்களுக்கு உதவும். ஓ, வெரி குட் வெரி குட், எக்ஸலன்ட். இப்ப கார்டிசெப்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கார்டிசெப்ஸ் ஒரு அரிய பூஞ்சை. இது பாரம்பரிய மருத்துவத்தில் ஸ்டாமினா, சக்தி மற்றும் நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. இது எனர்ஜி ப்ரொடக்ஷனை ஊக்குவித்து ஓவரால் என்டியூரன்ஸ் மற்றும் இம்யூனிட்டியை அதிகரிக்க உதவும். இது கிடைக்கும் இடங்கள் இது? கார்டிசெப்ஸ் பொதுவாக உயரமான மலைப்பகுதிகளில், குறிப்பாக திபெத்திய பீடபூமியில் காணப்படும். இது ஒரு அரிய பூஞ்சை. இப்போது கல்டிவேஷன் மூலம் கூட பெறப்படுகிறது. இதுக்கும் செக்ஷுவல் ஹெல்த்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இதுக்கு ஹிமாலயன் வயக்ரான் பேர் வச்சிருக்காங்க? கார்டிசெப்ஸ் உடல் எனர்ஜியை, ஸ்டாமினாயை மற்றும் சர்க்குலேஷனை மேம்படுத்துவதால் அது செக்ஷுவல் எனர்ஜிக்கும் இன்டைரக்ட்லி சப்போர்ட் தருகிறது.
ஹிமாலயன் வைக்ரா என்று நிக்நேம் வந்ததுதான் இந்த ஸ்டாமினாயை செக்ஷுவல் வெல்னஸ்க்கு உதவுவதாக பாரம்பரியமாக நம்பப்பட்டது. இதோட வேறு பயன்கள் என்ன? கோர்டிசெப்ஸ் நுரையீரல் ஆரோக்கியத்தை உதவுகிறது, இம்யூன் சிஸ்டம் அதிகரிக்கிறது மற்றும் ஓவரால் எனர்ஜி மற்றும் ஆன்டி ஏஜிங் சப்போர்ட் தருகிறது. இவ்வாறு உடல் முழுக்க பல்வேறு நலன்களை கொடுக்கிறது. இது ஆக்சிஜன் உடம்பு ஏத்துக்கிற தன்மையை அதிகரிக்குது அப்படிங்கிறாங்களே, அது எப்படி? ஏடிபி ப்ரொடக்ஷனுக்கு இது எவ்வாறு உதவுது? கோர்டிசெப்ஸ் உடல் நுரையீரல் செயல்பாட்டை மேம்படுத்தி அதிக ஆக்சிஜனை எடுக்க உதவுகிறது. இதனால ஏடிபி என்பதும் எனர்ஜி மாலிக்யூல்ஸ் உருவாகும் வேகம் அதிகரிக்கும். இதனால உடல் என்டியூரன்ஸ், ஸ்டாமினா மற்றும் ஓவரால் எனர்ஜி அதிகரிக்கிறது. இப்ப விளையாட்டு வீரர்கள்னா இந்த கார்டிசெப்ஸ் காளானை யூஸ் பண்றாங்களே, அது எதற்காக? விளையாட்டு வீரர்கள் கார்டிசெப்ஸ் பயன்படுத்துவது ஸ்டாமினா, என்டியூரன்ஸ் மற்றும் ரிகவரி வேகத்தை மேம்படுத்துவதற்காக. அது எனர்ஜி ப்ரொடக்ஷன், ஆக்சிஜன் யூட்டிலைசேஷன் அதிகரித்து பெர்ஃபார்மன்ஸை சப்போர்ட் செய்யும். அதனால ஆத்லீட்ஸ் இதை விரும்புகிறார்கள். இப்ப நான் நாள் முழுக்க ஒரு சோர்வா ஃபீல் பண்றேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் இதை எடுத்துக்கலாமா? எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவாங்களா? சரி, கார்டிசெப்ஸ் ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி எனர்ஜி, ஸ்டாமினா மேம்படுத்த உதவும். ஆனாலும் ஒரு தனிநபர் எந்த சப்ளிமெண்ட் எடுத்தாலும் முன்னாடி மருத்துவரின் ஆலோசனை பெறுவது நல்லது. பிரிவென்ஷன் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட். வெல் செட், சூப்பர். அடுத்தது ஸ்டெவியா ரெபடியானா. ஸ்டீவியா ரெபவுடியானா என்பது ஒரு இயற்கை இனிப்பு மூலிகை. இதில் கேலோரி இல்லை, ஆனால் இனிப்பு சுவையை கொடுக்கிறது. இது இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு, டயபெட்டிக்ஸ் உட்பட பலருக்கும் சுகர் ஆல்டர்னேட்டிவாக பயன்படுத்தப்படுகிறது. இதோட வேறு இயற்கை மருத்துவ குணங்கள் என்ன? ஸ்டீவியா இரத்த சர்க்கரை கட்டுப்படுத்தலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு உதவுவதோடு அது ஏதாவது கேலோரி இல்லாமல் ஒரு இனிப்பு சுவையை தருகிறது. மேலும் சில நேரங்களில் அது இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் சில ஆன்டி ஆக்சிடென்ட் ஆதரவாகவும் பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுகிறது. பல் ஆரோக்கியத்திற்கும் ஸ்டெவியா ரெபவுடியானாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஸ்டீவியா ரெபவுடியானா பல் ஆரோக்கியத்திற்கு நல்லது, ஏனெனில் இது சர்க்கரை மாதிரியான பாதிப்புகளை குறைக்காது. அதாவது எதுவும் பல் அழுகல் அல்லது பாக்டீரியா வளர்ச்சியை தூண்டாது. அது சேஃப் சுகர் ஆல்டர்னேட்டிவ், பல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும். நன்றி. இதய ஆரோக்கியத்திற்கு? ஸ்டீவியா இதய ஆரோக்கியத்திற்கும் உதவலாம், ஏனெனில் இது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுகிறது. அதனால டயபெட்டிஸ் ரிலேட்டட் இதய பிரச்சனைகளின் அபாயம் குறையும். மேலும் ஸ்டீவியா இரத்த அழுத்தத்தை இயல்பாக குறைக்கலாம். இதனால இதய ஆரோக்கியத்திற்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆதரவு. வெரி குட், எக்ஸலன்ட். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பாசிஃப்ளோரா, பேஷன் ஃப்ளவர். பாசிஃப்ளோரா அதாவது பேஷன் ஃப்ளவர் ஒரு இயற்கை மூலிகை. இது நரம்புகளை தளர்த்தி மன அழுத்தம், பதட்டம் மற்றும் ஸ்லீப்லெஸ்னஸை குறைக்க பயன்படுகிறது. இது நரம்பு அமைப்பை அமைதியாக்கி ஓய்வூட்டும் ஒரு மூலிகையாக பார்க்கப்படுகிறது. தூக்கம் வருவதற்கும் இந்த பாசிஃப்ளோராவுக்கும் என்ன சம்பந்தம்? தூக்கத்தரம் மேம்படுவதற்கும் பாசிஃப்ளோராவுக்கும் என்ன சம்பந்தம்? பாசிஃப்ளோரா நரம்புகளை தளர்த்தி காபா என்ற நரம்பு வேதிப்பொருளை அதிகரிக்கும். இதனால மன அமைதி ஏற்பட்டு தூங்குவதற்கான சூழ்நிலை உருவாகும். இதனால தூக்கத்தரம் மேம்பட்டு அமைதியான ஓய்வு கிடைக்கும். நரம்பு மண்டல அமைப்பை இது எவ்வாறு அமைதியாக்குகிறது? பாசிஃப்ளோரா நரம்பு அமைப்பில் காபா என்ற வேதிப்பொருளை அதிகரிக்கிறது. காபா ஒரு இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அதாவது அது ஓவர் ஆக்டிவிட்டியை தடுக்கிறது. இதனால மன அமைதி, பதட்டம் குறைவு, ஒரு ஓவரால் ரிலாக்ஸ் ஸ்டேட் உருவாகிறது.
இப்பொழுது ஒருத்தருக்கு காபா சரியா உடம்புல உருவாகல, அதனால அவருக்கு என்ன பாதிப்பு வரக்கூடும்? உடலில் காபா குறைந்து விடும்போது மன அழுத்தம், பதட்டம், ஸ்லீப்லெஸ்னஸ் மற்றும் நரம்பு அமைப்பின் ஓவர் ஆக்டிவிட்டி போன்றவை ஏற்படும். அதனால மன அமைதி குறையும், தூக்க தகராறு மற்றும் அலைச்சலத்தை அதிகரிக்கும். காபா சமநிலை முக்கியம். இந்த காபா அப்படிங்கிற வேதிப்பொருளை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். காபா கேமா அமினோ பியூட்டரிக் ஆசிட் என்பது ஒரு நரம்பு வேதிப்பொருள். இது நரம்பு அமைப்பில் சிக்னல் டிரான்ஸ்மிஷனை கட்டுப்படுத்தி ஓவர் ஆக்டிவிட்டியை தணிக்கும். இதனால மன அமைதி, தளர்ச்சி ஏற்பட்டு ஆன்சைட்டி, ஸ்லீப்லெஸ்னஸ் போன்றவை குறையும். காபா பேலன்ஸ் நரம்பு அமைப்புக்கு முக்கியம். மற்ற பயன்கள். பாசிஃப்ளோரா தூக்கத்திற்கும் பதட்டம் குறைப்பதற்கும் மட்டுமில்லாமல் மிருகவலி, தலைவலி போன்ற சின்ன வலிகளையும் தணிக்க உதவுகிறது. மேலும் சிலர் இதை மன அமைதி மற்றும் ஓவரால் ரிலாக்ஸேஷனுக்காகவும் பயன்படுத்துவார்கள். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போறது ஜபுட்டிகாபா. ஜபுட்டிகாபா பத்தி சொல்லுங்க. ஜபுட்டிகாபா என்பது ஒரு பிரேசிலிய பழம். இது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொண்டது, குறிப்பாக ஆன்டோசயனின்கள். இதனால அது செல்களை பாதுகாத்து ஓவரால் இம்யூன் சப்போர்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மற்றும் ஸ்கின் ஹெல்த்துக்கும் உதவுகிறது. இதுல இருக்கிற விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்திக்கு எவ்வாறு உதவுங்க? ஜபுட்டிகாபாயில் உள்ள விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. விட்டமின் சி நமது இம்யூன் சிஸ்டமை வலுப்படுத்தி உடல் பாதுகாப்பை மேம்படுத்துகிறது. இது உடம்பை நோய்களிடமிருந்து பாதுகாக்க முக்கியம். வேறு ஆரோக்கிய பயன்கள். ஜபுட்டிகாபாயின் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல்களை பாதுகாத்து மொத்த உடல் அழற்சியை குறைத்து இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கின்றன. மேலும் சத்துக்கள் சரும ஆரோக்கியத்தையும் நுரை படிவம் மற்றும் அஜீரணத்தையும் உதவுகின்றன. கடைசியாக பெலிஜியா. பெலிஜியா என்பது ஒரு மூலிகை. அது ஆன்டி ஆக்சிடென்ட் கொண்டது. இது உடல் அழற்சியை குறைத்து நரம்பு அமைப்பை ஆதரிக்கிறது. இதனால மன அமைதி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பெனிஃபிட் மற்றும் உடல் நலன்களை மேம்படுத்த உதவுகிறது. இதோட வெயிட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுது? பெலிஜியா உடல் அழற்சியை குறைத்து மெட்டபாலிசமை சீர்படுத்தி உடல் எடையை கட்டுப்படுத்த உதவலாம். சில நேரங்களில் இது ஆப்பிடைட்டை சமநிலைப்படுத்தி வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கு ஒரு சப்போர்ட்டிவ் ரோலாக இருக்கலாம். ஆனால் பேலன்ஸ் லைஃப் ஸ்டைல் முக்கியம். ஓகே, நன்றி. இப்ப இந்த 12 சேர்ந்து ஒரு சினர்ஜிஸ்டிக் எஃபெக்டா எவ்வாறு உதவுது எல்லா ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கும்? இந்த 12 இன்கிரீடியன்ட்களும் சேரும் போது ஒவ்வொன்றும் வெவ்வேறு கோணங்களில் உடல் சிஸ்டம்ஸை ஆதரிக்கும். சில நரம்பு அமைப்பை தளர்த்தும், சில உடல் அழற்சி, நோய் எதிர்ப்பு சக்தி, ஹார்மோன் சமநிலை போன்றவற்றை மேம்படுத்தும். இப்படி ஒருங்கிணைந்தால் உடல் முழுக்க ஹோலிஸ்டிக் வெல்பீயிங், பிரிவென்ஷன் மற்றும் ஓவரால் பேலன்ஸ் கிடைக்கும். ஓகே, இது பத்தி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லுங்களேன். இது எல்லாம் சேரும் போது நம்ம உடல் பல கோணங்களில் ஆதரிக்கப்படுகிறது. நரம்பு அமைதியிலும், ஹார்மோன் சமநிலையிலும், நோய் எதிர்ப்பு சக்தியிலும், மெட்டபாலிசம் ஆதரப்பிலும். ஆமா, நாம் மீட்டிங்க்கு காண நேரம் சரியாக இருக்கு. உங்களுடைய சந்தேகம் எல்லாம் தெளிவாகி விட்டதா? வேற ஏதாவது உதவி வேணுமா?
டிஸ்க்ளைமர்: எலிக்சர் மிக் ஒரு உணவு சேர்க்கை. இதை மருத்துவ ஆலோசனைக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடாது. ஏதாவது உடல்நிலையில மருத்துவரின் ஆலோசனை அவசியம். இயற்கை பொருட்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி செயல்படும் எனக்கூடாது. ஓகே, இப்ப யாரெல்லாம் இதை எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது? பொதுவாக ஆரோக்கியமானவர்கள் மருத்துவ ஆலோசனைக்கு பின் இதை எடுக்கலாம். ஆனால் கர்ப்பிணி மகளிர், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் எந்த ஒரு பக்க விளைவு அல்லது மருத்துவ நிலை உள்ளவர்களும் மருத்துவரை கலந்தாலோசிக்க வேண்டும். முன்னதாக உறுதிப்படுத்துவது நல்லது. இதை எப்படி சாப்பிடணும்? How to consume elixir mix? எலிக்சர் மிக்ஸ் சாதாரணமாக ஒரு பவுடர் அல்லது கேப்சியூல் மாதிரியாக வரும். வழக்கமாக தண்ணீர் அல்லது சாப்பாடுடன் பரிந்துரைக்கப்பட்ட அளவை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உத்தியோகபூர்வ வழிமுறைகளை பின்பற்றவும். அதிகமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. ஓகே, நன்றி அறிவழகி. இத்தனை நேரம் உங்களோட நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணீங்க. நன்றி, வணக்கம். நன்றி. உங்களுடன் பேசினதில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். வேறு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் எப்போதும் சொல்லுங்க. நல்ல நாள். வணக்கம். நன்றி நன்றி நன்றி. நாம இப்ப ஏஐல நிறைய கேட்டோம். இது எப்படி சாப்பிடணும்னா, ஒரு நாளைக்கு 0.25 கிராம் தான் இதோட எடுத்துக்கணும். நாக்கு கடியில எடுத்து வச்சுக்கணும். இதை பத்தி நிறைய விளக்கம் இருக்கும். உங்களுக்கு யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட இதை கேளுங்க. நம்மளோட டைம் முடிஞ்சதுனால நம்ம இதோட முடிச்சுப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம். ஏழு மேலே